போச்சு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவினுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக உங்கள் மத்தியிலே வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிய வேண்டும். இன்றைக்கு நாட்டில் நல்லாட்சி வேண்டும் என்றால் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா காட்டுகின்ற பாதையிலே நாம் செல்ல வேண்டும். தேர்தலுக்காக சட்டமன்ற வேட்பாளராக நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் சமூக நீதிக்கு என்ன ஆதரவு கிடைக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த தொகுதியிலே என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். கடந்த சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி வேண்டும், அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கின்ற தலைவர் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதேபோல அனைத்து இந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நிறுவன தலைவர் சசிகலா அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும், புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் மத்தியிலே நாம் போட்டியிடுகின்றோம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சிலிண்டர் சின்னம். சிலிண்டர் சின்னம் சிலிண்டர் சின்னம் என்றால் இன்றைக்கு மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்து அவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. ஆகவே தன்னுடைய குடும்பம் வாழ கோடி கோடியாக சொத்து சேர்த்த அரசியலிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, அனைத்து சமுதாயங்களுக்கும் அவரவர் வீராச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்கின்றார். தந்தை பெரியாருக்கு பின்னாலே ஒரு இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், அது சமூக நீதி பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயாவை தவிர வேற யாரும் கிடையாது. ஆகவே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து ஒரு நல்லாட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெருந்தலையூர் பகுதியிலே வாழுகின்ற என் அருமை சொந்தக்காரர்களே, நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சிலிண்டர் சின்னம். சிலிண்டர் சின்னம் என்று கேட்கின்றோம். சிலிண்டர் சின்னத்திலே வாக்களித்து நம் ஐயாவுக்கு இது ஒரு சோதனையான காலகட்டம் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆகவே தர்மம் வெல்ல வேண்டும், அநீதி அழிக்கப்பட வேண்டும். நான் தர்மத்தின் பக்கம் நிற்கின்றோம். பெருந்தலையூர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இந்த பெருந்தலையூர் பகுதியில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயாவினுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும், செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும், அனைத்திந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சசிகலா அவர்களுடைய சார்பிலும் இந்த தேர்தலிலே நாங்கள் சமூக நீதியை வென்றெடுப்பதற்காக கூட்டணி அமைத்து வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் மத்தியில் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த காலங்களிலே நடத்திய பல்வேறு போராட்டங்கள், சிறை சென்றது, 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை எம்பிசி என்று பெற்றுத்தந்ததை மக்கள் மத்தியிலே சொல்லி வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் மத்தியில் பெருந்திரளான வரவேற்பு நம்முடைய ஐயா அவர்களுக்கு இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து 10.5 இடஒதுக்கீட்டை, தனி ஒதுக்கீட்டை நாங்கள் வென்றே தீர்வோம் என்ற உறுதியோடு இந்த தேர்தலிலே களம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலிலே நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் அதை சிறப்பாக செய்வோம் என்று வாக்குறுதியை சொல்லி வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அனைவரும் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று மக்களை சந்தித்து கொண்டு வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
தாய்மார்களுடைய ஆதரவு, பெரியோருடைய ஆதரவு, சிறியோருடைய ஆதரவு, அனைத்து சமுதாயங்களுடைய ஆதரவும் பெருந்திறனாக எங்களுக்கு இருக்கிறது. ஐயா கடந்த காலங்களில் 40 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா உழைத்த உழைப்புக்கு நிச்சயமாக இந்த தேர்தலிலே வெற்றி கிடைக்கும். ஐயா தொடர்ந்து போராடி இந்த மக்களுக்கு அவரவர் ஜாதிக்கேற்றவாறு இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருவார் என்று உறுதியாக இந்த நேரத்திலே சொல்லி வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எடப்பாடி அவங்க சொல்கிறாங்க, சசிகலா அவர்கள் தான் எங்கள் கட்சியில் நாங்கள் தான் அவங்கள சேர்க்க மாட்டோம்னு சொன்னோம். நீங்கள் இப்போ துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, அவங்க தான் எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அவர் துரோகத்தின் மொத்த உருவம், அவர் அப்படி தான் சொல்லுவார். அவர் எப்படி முதலமைச்சரானார்னு இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். அவர் தான் துரோகம் பண்ணியிருக்கார் அந்த அம்மாவுக்கு. நாம் துரோகம் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? பிஜேபியோட கூட்டணி வச்சுருது அவங்க விருப்பம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருப்பமில்லாத வெளியே வந்தாங்க. இப்போ ரொம்ப விருப்பமாக இருக்குது, கட்டி பிடிச்சி சேர்ந்துருக்காங்க. அது அவங்க விருப்பம். அவங்க சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க, உதயநிதி அவரோட கருத்து இப்போ ஃபோட்டோ காமிச்சாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவரோட கருத்து சரியானது, நீங்கள் அதை சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆதரவு கொடுக்கறத எடுத்துக்கலாமா? அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது நாம் இப்படியும் எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். அது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதே இல்லை. மக்களுக்கு உங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குங்க? மக்கள் மத்தியில் ஐயா அவர்கள் கடந்த காலங்களிலே போராட்ட காலங்களிலே எல்லா சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறார். ஒரு சமுதாயம் போராடி 87ல் 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறார். யாரும் செய்யாத ஒரு சாதனை, சரித்திரம். நான் பாமக அப்படின்னா இடஒதுக்கீடு மட்டும்தான் சொல்கிறீங்க, மற்ற செயல்பாடுகள் மக்கள் மனதில் இருக்குன்னு நம்புறீங்களா? மக்கள் மனதில் இருக்கு. செயல்பாடு அனைத்தும் நாம் செய்கிறோம். அருந்ததி சமுதாயத்துக்கு உள்ளொதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறோம் 3%. முஸ்லீம் சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கார் ஐயா 3% இடஒதுக்கீடு. இப்படி பல்வேறு சமுதாயங்களுக்கும் போராடி பெற்று தந்திருக்கிற இடஒதுக்கீடு என்பது கல்வியில், வேலைவாய்ப்பில் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடஒதுக்கீடு.